அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோனா தீர்க்க தரிசன நூலிலே முதல் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினத்தில் முன்னுரையை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கி முதல் அதிகாரத்தில் 3 தலைப்புகளின் கீழாக இந்த செய்தியை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அதாவது நினிவே பட்டணம் பெரிய மாநகரமாகிய நினிவேன்னு சொல்கிறாரு. இந்த நினிவே பட்டணத்தை குறித்தும் அதனுடைய சிறப்பை குறித்தும் ஏன் யோனா அங்கே விலகி ஓடினார் என்கிற காரியத்தையும் மீனின் வயிற்றில் யோனா என்கிற தலைப்பின் கீழாகவும் இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நினிவே பட்டணம் அசீரியாவினுடைய தலைநகர் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். டைகிரிஸ் நதியோரத்தில் பாபிலோனுக்கு 280 மைல் வடக்காக அமைந்த பட்டணத்துக்கு அடிக்கல் அமைத்தவர் ஆதியாகமம் கூறுகிற நிம்ரோத். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8-10 வரையிலும் நாம் பார்க்க முடியும். அசீரியாவின் அரச நகரங்களில் ஒன்றாக விளங்கிய இந்த நகரம் அதனுடைய அழகால அமைப்பால், தோட்டங்களால், தெருக்களால், கோவில்களால் பாபிலோனின் நகரின் அதனுடைய அழகுக்கு சமமாக விளங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்டணமாக இருந்தது. அங்கு பழங்கால நூலகம் ஒன்று காணப்பட்டது. அதில் 26,000 களிமண் ஏடுகள் வைக்கப்பட்டிருந்தன என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. கிமு 705 681 வரையிலும் ஆண்ட சனகரிப் இதனை மேலும் மிகவும் சிறப்புற்ற ஒரு நகரமாக மாற்றினார். இவர் காலத்தில் சுற்று மதிலினுடைய அந்த உயரமானது 40-50 அடி உயரமாக இருந்துச்சு. அதன் மேலே 3 ரதங்கள் ஒரே நேரத்தில் ஓடத்தக்க அளவு அது விரிவாக இருந்தது என்று சொல்லி குறிப்புகள் காணப்படுகின்றன. நினிவேயினுடைய அழிவை பற்றி செப்பனியா, நாகும் ஆகியோரும் எச்சரித்துள்ளனர். இந்த நகரை கிமு 612 பாபிலோனியரும் பின்பு சைத்தீனியர், மேதியர் ஆகியோரும் அழித்ததாக வரலாற்று குறிப்புகள் காணப்படுகின்றன. இவர்களுடைய அக்கிரமம் என்ன? அரண்மனை பட்டணமாக, அதாவது அரணான பட்டணமாக இருந்த இந்த பட்டணம் அக்கிரமம் நிறைந்த பட்டணமாக மாறிவிட்டதை நாகும் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். விண்ணை முட்டுகிற மகிமை நிறைந்த பட்டணமாக இருந்த பட்டணம் விக்கிரகத்தினால் நிறைந்த பட்டணமாக மாறிவிட்டதை நாகும் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அழகிய பட்டணமாக இருந்த இந்த பட்டணமானது அகந்தை நிறைந்த பட்டணமாக மாறிவிட்டது என்பதை செப்பனியா 2:15 பார்க்கிறோம். எனவே அது அழிவை சந்திக்க வேண்டியதாயிற்று என்று சொல்லி இந்த நினிவேயினுடைய அழிவை குறித்து இந்த 3 தீர்க்க தரிசன நூல்களும் விளக்குகின்றன. 2வது, யோனா ஏன் விலகி ஓடினார் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதற்கு பயந்து என்று சொன்னால், அவர் தன்னுடைய அந்த முதல் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் ஏன் ஓடினார் என நம்ம பார்க்கும் பொழுது அவர் 4:2 அவரே சொல்கிறாரு, தேவன் மனதிற்கும் உடையவராக இருப்பதினால ஓடினேன் என குற்றம் சாட்டுவதை விட வேற எதையும் அவரால் அங்கே சொல்ல முடியாததை நம்ம பார்க்கிறோம். அதாவது உண்மையிலேயே நினிவே தேவ நியாய தீர்ப்பின் அழிவிலிருந்து தப்பிவிடக்கூடாது என யோனா கருதினவராக இருந்தார். இஸ்ரவேலருக்கு சகவாலாக அசீரியா வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த நாட்டு அரசர்கள் தங்கள் எல்லைகளை விரிவாக்கி கொண்டிருந்தனர். 2 ராஜாக்கள் 14:25 நினிவே மனம் திரும்பி தேவ நியாய தீர்ப்புக்கு தப்பினால் அது இஸ்ரவேலருக்கு பாதகமாக அல்லது தலைவலியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி முதல்ல யோனா நினைத்தார். பகைமை உணர்வு கொண்ட நாட்டுக்கு தேவ எச்சரிப்பை வழங்குவது அவருக்கு கசப்பாக இருந்துச்சு. அக்காலத்தில் ஓசியா, ஆமோஸ் ஆகியோர் இஸ்ரவேலின் கடுமையான அந்த சூழ்நிலைகளை எச்சரிப்பாக கூறிக்கொண்டிருந்த அந்த நாட்களில் அசீரியர்களின் மூலமாகத்தான் அழிக்கப்படுவார்கள் என தீர்க்க தரிசனம் வந்தபடினால யோனா நினிவேயின் மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நினிவேயின் மனம் திரும்புதலுக்கு தான் காரணமாகி விடக்கூடாது என கருதி அவர் ஓடினதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேலராக பிறந்த யோனா புறஜாதியரை இழிவாக மதிக்கிற காரியங்கள், பாவத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் மூழ்கி கிடக்கிற புறஜாதியர் தேவ அன்புக்கு உரியவர்கள் அல்லர் என்கிற தன்னுடைய அந்த இஸ்ரவேலுடைய மனப்பான்மையை பிரதிபலிக்கிறவராக அவர் காணப்பட்டார். தேவனுடைய சிருஷ்டிகளான அனைத்து மனிதரையும் மிருகங்களையும் தேவன் அக்கறையுடன் பராமரிக்கிறார் என்பதை அவரால் உணர முடியாமல் போயிடுச்சு. யோனா 4:11 சொல்லப்படுகிறத சுகபோக செய்தியை கூறி பாராட்டு மலையில் நனைய வைக்கிற தேவன் நம்மை அழைக்கல, தேவனுடைய எச்சரிப்பை அறிவிக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற அந்த காரியத்தை இங்கே யோனா மறந்து விட்டதை பார்க்கிறோம்.
யூதர்களுடைய காலை நேர ஜெபம் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, தேவனே நீர் என்னை புறஜாதியாக சிருஷ்டியாமல் யூதனாக சிருஷ்டி மித்தமைக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். யூதனாக பிறந்ததுனால நான் ரொம்ப பெருமையாக இருக்கிறேன், அதுக்காக ஸ்தோத்திரமே பண்ணுறேன். நீர் என்னை பெண்ணாக சிருஷ்டியாமல் ஆணாக சிருஷ்டித்தமைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் என்று சொன்னால், அந்த நாட்களிலே பெண்கள் அங்கே ஆராதனைக்குள்ளாக மற்ற காரியங்களுக்குள்ளாக செல்ல முடியாது. முழுவதும் ஆண்களே ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவருடைய ஜெபமே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிற ஜெபமே இப்படி இருக்கும் பொழுது, யோனாவும் அந்த இருதயங்களை பிரதிபலிக்கிறவராக இருந்தபடினால அவர் தேவ சன்னிதானத்தை விட்டு விலகி ஓடினதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் மூன்றாவதாக, மீனின் வயிற்றில் யோனா, நீனிவே அழிந்து கொண்டிருக்குது. யோனா என்ன செய்கிறார்னா, நித்திரை செய்து கொண்டிருந்தார். நினிவேயின் வீதியில் கர்த்தரின் நாவாக நடமாட வேண்டியவர் கப்பலினுடைய அடித்தளத்தில் போய் அவர் அங்கே அப்படியே முடங்கி கிடக்கிறத பார்க்குறோம். தேவனுடைய பாதையில் நடக்க வேண்டிய தீர்க்கதரிசி தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓட பார்த்ததை நம்ம இங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய வேலையை செய்யாமல் கூலி கொடுத்து தர்சீசுக்கு அவர் பயணம் செய்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் உலக மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு தேவனுடைய அழைப்பு வருகிறது. ஆண்டவர் நம்மளை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொந்த ஊரை விட்டு யோனா ஓடி போனது போல் எதையாவது லஞ்சம் கொடுத்து உலக பிரகாரமான வேலையில் சேர்ந்து கொள்கிற இன்றைக்கி அநேகரை பார்க்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய திராட்சை தோட்டத்தில், அவருடைய ஊழியத்தில் இணைய விரும்புகிறதற்கு அநேகருக்கு மனசில் லஞ்சம் கொடுத்தாவது உலக பணிக்காக விரைகிற அநேக விசுவாசிகளை நாம் இந்த நாட்களிலே பார்க்க முடியும். இவைகள் சாதனைகள் அல்ல, வேதனையின் பாதைகள் என உணர்ந்தால் நலமாக இருக்கும். ஆதாமை தேடிய ஆண்டவர், அதே போல் எலியாவை கண்டித்த ஒரு ஆண்டவர், யோனாவை தேடி பிடித்த ஒரு ஆண்டவர் அவங்க நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது எலியாவை மனச்சலிப்பில் எலியா தூங்கினதை பார்க்குறோம். சூறைச்செடியின் அடியில் படுத்து கிடந்தார். யோனாவை கீழ்ப்படியாமையில் தூங்கினதை நம்ம பார்க்குறோம். கடலில் அந்த கப்பலில் கீழ்த்தட்டில் படுத்து கிடந்தார். சிம்சோனை காம மயக்கத்தில் தூங்கினதை, தெளிலாளின் மடியில் தூங்கி கிடக்கிறத பார்க்குறோம். பேதுரு கர்த்தரின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து சிறைச்சாலையில் தூங்குகிறார். அங்கே ஆண்டவர் அங்கே பேதுருவை எழுப்பி அவரை விடுதலை செய்தார். சிம்சோனை எழுப்பின கரங்கள் கைகளில் விளங்கிட்டது. எலியாவை எழுப்பின அந்த தேவதூதர்கள் பரலோகத்தினுடைய உணவை அவர்களுக்கு கொடுத்தார்கள். யோனாவை எழுப்பிய மாலுமியினுடைய கரங்களானது சீட்டு போடப்பட்டு அது யோனாவின் பெயரிலேயே விழுந்தபடியினால் அவனை தூக்கி அவனை கடலுக்குள்ளாக போடக்கூடிய ஒரு கதியானது அவனுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது. சீட்டு போட்டபோது சிக்கருந்தது. நீதிமொழிகள் 18:18 சொல்லப்படுகிற போடி மடியில் விழுந்த சீட்டில் கர்த்தரின் தண்டனை வந்தது. எந்த ஜாதியான் என்ற கேள்விக்கெல்லாம் எபிரேன்னு தைரியமாக பதில் சொன்னார். ஆனால் என்ன தொழில் என்று கேட்டபொழுது அதிலே கொஞ்சம் விக்கி விரைக்கி அவர் ஆன்சர் பண்ணுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்தவன் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் நம்முடைய கிரியைகள் என்னன்னு கேட்டால், அநியாயம் செய்கிற, லஞ்சம் கொடுக்கிற, அகந்தையுடன் நடக்கிற, கரைப்பட்ட பணங்களுக்காக நாயாய் அலைந்து ஓடுகிற, பொய்களின் மீது ஊழியங்களை கட்டுகிற, உலகத்தினுடைய சிற்றின்ப மோகங்களில் சிக்குண்டு வாழ்கிற தொழிலைத்தான் ஒருவேளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ? வெளிச்சம் கொடுக்கும் விளக்காக, சாரமேற்றும் உப்பாக அழைத்த ஆண்டவருக்கு நம்ம ஒருவேளை சாக்கடைகளாக மாறி மக்களுக்கு உபகாரம் செய்கிறதற்கு பதிலாக உபத்திரமும் செய்து கொண்டிருக்கிறோமோ? நினிவே அழிய வேண்டும் என மனதில் நினைச்ச அந்த யோனாவுக்கு தண்டனையாக சீட்டு விழுந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அழைப்பை புரிந்து கொண்டு அவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே.